வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர் சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சிய பார்க்கலாம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதேபோல உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ப்ராப்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பெண்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது. இருதயம் மற்றும் நுரையீரல் நன்கு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதுல ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். இப்போ அதற்குண்டான பதிவ பார்க்கலாம். நம்ப இந்த நிலைக்கு வந்துர்றோம். வந்துட்டு உங்களுடைய கால இங்க கொண்டு வரோம். ஒரு வார்ம் அப் செய்றோம். அதாவது ஒரு 5 எண்ணிக்கை. இது போதும். எடுத்த உடனே உங்களுடைய நெத்தி பகுதி என்பது கால் மூட்ட தொடணும்னு அவசியம் இல்ல. இப்போ ஆசனத்துக்கு வரோம். இந்த நிலை போதும். ஃபுல்லாலாம் பெண்ட் பண்ண வேண்டாம். இந்த நிலை போதுமான ஒன்று. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய நெத்தி பகுதி என்பது கால் மூட்ட தொடலாம். ஒரு 25 எண்ணிக்கை. 25 எண்ணிக்கைன்றது பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 இது போல எண்ணிக்கையில 25 எண்ணிக்கை. இப்போ இந்த கால் கொண்டு வரோம். இப்போ வார்ம் அப் செய்றோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ ஆசனத்துக்கு வரோம். இங்க புடிச்சா போதும். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கைய இங்க கொண்டு போலாம். உங்களுடைய நெத்தி பகுதி என்பது மூட்ட தொடலாம். ஆரம்ப காலகட்டத்துல இந்த நிலை போதுமான ஒன்று. சாதாரண மூச்சு. இதுல உடல் பருமன் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல கைகள் மேல உயர்த்தும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். ஃபார்வர்ட்ல டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும். பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த நிலையில ஆசனத்தோட நிலையில சாதாரண ஒரு மூச்சு. இந்த ஆசனத்தோட பெயர் ஜானு சிரசாசனம். நம்முடைய நெத்தி பகுதி என்பது கால் மூட்டை தொடுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல யாரு செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது, அதிகமா உங்களுக்கு இடுப்புல பிரச்சனைகள் இருந்ததுன்னா, இடுப்பு வலி இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். எனக்கு பிபியும் ரொம்ப அதிகமா இருக்கு, ஸ்பைனல் கார்ட்லயும் அதிகமா ப்ராப்ளம் இருந்தா, இந்த பயிற்சி என்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம். லெஃப்ட்டும், ரைட்டும் சேர்ந்தீங்கன்னா, இது 1 சுற்று. இது போல ஒரு 2 சுற்றுகள் செய்து கொண்டு வரலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய ஃபேட்டி லிவர் நன்றாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக, உதாரணத்துக்கு நீங்க உணவு எடுத்து இருந்தீங்கன்னா, ஒரு 3 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்கள பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். உங்களுக்கு உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லது. நன்றி, வணக்கம்.